ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், பாதி பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். கூடவே 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலாலாம் ஒரு நல்ல மணம் வாரது வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் வதக்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு 5-6 முந்திரி பருப்பும் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளியும் கொஞ்சமாக வதங்கிட்டு இனி மசாலா பொடி சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை எல்லாத்தையும் அந்த வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் பரவாயில்லை, ஏன்னா மசாலா பொடி அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை இனி ஆற விட்டு அரைச்சி எடுக்கணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இனி அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வந்தோடனே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இனி இதில் 1/4 கப் அளவு பச்சை பட்டாணியும் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியும் மஷ்ரூமையும் ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கி விடணும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிட்டு அதை ஒரு மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மஷ்ரூமும் வதங்கிட்டு இனி இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் விட்டுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இனி இதை ஒரு 6-7 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வெந்துட்டு இனி நைஸாக அரைச்சி வச்சிருக்கூடிய அந்த மசாலா விழுதை சேர்த்துடலாம். மசாலா விழுதை சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அதில் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். மசாலா வதங்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ மசாலா வதங்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். நான் கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்ல கொதி வந்துட்டு நான் மூடியை திறந்துட்டேன். வீடு ஃபுல்லாகவும் அவ்வளோ ஒரு வாசனை. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கி விட்டுட்டேன். சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிட்டு. இந்த கிரேவி சப்பாத்திக்கும் இடியப்பத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னோடய பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.